அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் விழா கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள். மூத்த பத்திரிகையாளர் பிரியன் நம்முடைய இணைந்திருக்கிறார். பிரியன், கரூர் சம்பவத்துல சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. அதனைத் தொடர்ந்து ஆதவ் அர்ஜுனா அளித்த பேட்டியை நீங்க பார்த்திருப்பீங்க. உங்களுடைய பார்வை? அது இது எதிர்பார்த்த ஒரு முடிவு தான் ஆக்சுவலா அதாவது அன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும் போதே அவர்கள் திருப்பி கேட்ட ஒரு கேள்வி, சென்னை உயர்நீதிமன்றம் இந்த வழக்கை எப்படி எடுத்துனாங்க, அவங்க கிட்ட வந்த வழக்கை இந்த மாதிரி கூட்டங்களை அனுமதிக்க கூடாது, ஒரு எஸ்ஓபி ஸ்டாண்டிங் ஆபரேஷன் ப்ரொசீஜர் ஒன்று போடணும், அது வரையும் அனுமதிக்க கூடாதுன்ற ஒரு வழக்கு வருது. அதுல கரூர் சம்பவத்தை கையில் எடுத்துட்டு ஒரு எஸ்ஐடி போடுறாங்க, விஜயை பத்தின ரிமார்க்ஸை பாஸ் பண்றாங்க. ஸோ அதை உச்சநீதிமன்றம் கடுமையாக கண்டித்தது. இது மதுரை ஜூரிஸ்டிக்ஷனுக்கு உட்பட்ட ஒரு விஷயம். நீங்க எப்படி உங்ககிட்ட வந்த வழக்கை விட்டுட்டு நீங்க மற்ற விஷயங்களை எப்படி நீங்க கவனிச்சீங்கன்ற மாதிரியான ஒரு கேள்வி கேட்டது. அது கிரிமினல் பெட்டிஷனா வந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா கூட உச்சநீதிமன்றம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனால அன்னைக்கே அந்த நீதிபதிகள் கேட்ட கேள்விகள்ல இது சிபிஐ விசாரணைக்கு போகும்ன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். தமிழ்நாட்டில் பல வழக்குகள் இப்போ சிபிஐ கையில போயிட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். ஆம்ஸ்ட்ராங் வழக்கு, சிவகங்கை காவல் மரண வழக்குன்னு பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. ஏற்கனவே அவங்க சாத்தான்குளம் வழக்கை விசாரிக்கிறாங்க, ஸ்டெர்லைட் வழக்கை விசாரிக்கிறாங்க, பல வழக்குகள் போயிட்டு இருக்கு. பொள்ளாச்சி வழக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது தாவேகா சிபிஐ விசாரணை கேட்டுதானா, தாவேகா சிபிஐ விசாரணை கேட்கல. உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில ஒரு குழு அப்படின்னு கேட்டாங்க, அது போட்டிருக்காங்க. ஏன் தாவேகா சிபிஐ கேட்கலன்னா, ஏற்கனவே விஜய் பேசியிருக்கார், சிபிஐ பாஜக RSS கைப்பாவின்னு பேசியிருக்காரு. அது மாதிரி பேசிட்டு நம்ம சிபிஐ விசாரணை கேட்க வேண்டாம் அவர் கேட்கல. உச்ச நீதிமன்ற நீதிபதி மாஜி நீதிபதி தலைமையில் கேட்ட போட்டாங்க. அது இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யார் சிபிஐ விசாரணை கேட்டாங்கன்னா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து கேட்டாங்க. ஆனா பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் தாங்கள் மனுவே போடலன்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. அதை நீதிபதிகள் கவனத்துல கொண்டாங்களா இல்லையான்னு தெரியல. ஸோ இந்த சிபிஐ விசாரணை இனிமே வரும்பொழுது கண்டிப்பாக நாங்க கேட்கல சிபிஐ விசாரணைன்னு தாவேகா சொல்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உச்ச நீதிமன்ற முன்னாள் நீதிபதி விசாரணை தான் கேட்டா அது போட்டிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சிபிஐ விசாரணை என்பது அது கொஞ்சம் அரசியல் இதுவும் இருக்கு. அதுல அந்த சாயலும் அதுல இருக்கிறத நம்ம பாக்குறோம். கொஞ்சம் அரசியல் இதுவும் இருக்கு. அதுல என்ன மாதிரியான அரசியல் வரும்ன்றதை நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஆனால் அடிப்படையான ஒரு விஷயம் என்னன்னா, விஜய் சிபிஐ இனிமே யாரை வேணா சம்மன் பண்ணுவாங்க விசாரணைக்கு. அதாவது இப்ப குறிப்பா தாவேகா சொல்ற விஷயம் என்னன்னா, இது கூட்டம் ஒரு கூட்டத்தில் வந்த விபத்துன்றது முதல்ல நீதிமன்றத்துல முன்ஜாமீனுக்கு விபத்துன்னு சொன்னாங்க தாவேகா. இப்போ அது சரி அப்படின்ற விஷயங்கள் சொல்றாங்க. திரு செந்தில்வேலுமே அதைத்தான் குறிப்பிடுறாரு. மக்கள் மன்றத்துல ஒரு மாதிரியாவும் நீதிமன்றத்துல ஒரு மாதிரியாவும் தாவேகா பேசுது. வாய்ப்புகள் இருக்கு. தேர்தல் சமயத்துல இதுல ஒரு சதி இருந்திருக்குன்ற மாதிரியான விஷயங்களை சிபிஐ சொல்லிச்சுன்னா அது திமுக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதே சமயம் பொலிட்டிக்கல் ஆங்கிள் பார்க்கும்போது விஜய் பாஜகவோட நெருங்குவாரா அப்படின்னா இந்த சிபிஐ என்கொயரியை ஒரு சாக்கா வச்சுட்டு விஜய் கொஞ்சம் வலை வீசி இழுக்கிறதுக்கான முயற்சிகள்ல பாஜக ஈடுபடுவான்னா அது பொறுத்து இருந்தான் பார்க்கணும். பாஜக பக்கத்துல விஜய் போனாருன்னா அவர் பொலிட்டிக்கலா அவருக்கு எந்த விதத்துல அட்வான்டேஜ், தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு எதிர்ப்போட்டுகள் பலர்ந்திருக்கிறதுனால அவர் அதுல போவாரா இல்லையான்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி. தனக்கு 27% வாக்குகள் இருப்பதா ஆதவ் அர்ஜுனா சொல்றாரு தாவேகாவுக்கு. அப்படி இருக்கும்போது அவங்க திமுகவுக்கு நாங்கள் தான் நேர் எதிர்ப்போட்டி, எங்க தலைமையில தான் கூட்டணி, நாங்க தான் முதலமைச்சர் சொல்லி இருக்கும் போது அவங்க பாஜக அதிமுக சைடு இன்னுமே போவாங்களா இல்லையா, இதுக்கப்புறம் இந்த விசாரணைக்கு அப்புறம் அவங்களுடைய பாப்புலாரிட்டி எந்த அளவுக்கு ரைஸ் ஆகும் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறத பாக்குறோம் நம்ம. இப்போ வரப்போற காலகட்டங்கள் சிபிஐ விசாரணை என்பது திமுக அரசுக்கு பல விதங்கள்ல சங்கடம் கொடுக்கக்கூடிய ஒரு விசாரணையாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதே சமயம் விஜய் பாஜக சைடு போவரா இல்லையன்றதை நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். அதற்கான வாய்ப்புகளை நம்ம ரூல் அவுட்டும் பண்ண முடியாது, உறுதியா போவார்னு சொல்ல முடியாது. ஆக்சுவலா திரு செந்தில்வேலுமே அதான் சொல்றாரு, இது சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது தாவேகாவுக்கு கிடைத்த வெற்றி இல்ல, பாஜகவுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு சொல்றாரு. அதே நேரம் இந்த சம்பவத்துல கரூர் காவல்துறை மிக சூட்சமா செயல்பட்டதா ஆதவ் அர்ஜுனா குற்றம் சாட்டுகிறார். அவங்க அழைத்து சென்ற இடத்தில் தான் நாங்கள் போய் பரப்புரை மேற்கொண்டோம், அவங்க நிறுத்தின பாயிண்ட்ல தான் விஜய் நின்று பேசினாரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. மேலும் இது முழுக்க சதி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறாரு. இல்ல, அந்த கரூர் கூட்டத்துல முதல்ல பேசும்போது விஜய் என்ன சொல்றாரு, எங்களை பைபாஸ் ரோட்ல இருந்து மீட்டிங் பாயிண்ட்டுக்கு கூட்டு வந்த காவல்துறைக்கு நன்றின்னு தானே சொல்றாரு அவரு. இல்ல, எல்லா மாவட்டத்திலும் இது மாதிரி நடக்கல அப்படிங்கறத ஆதவோட குற்றச்சாட்டு. இப்போ ஆதவ் நான் சொல்றாரு. அதே மாதிரி நீங்க 50 மீட்டர் முன்னாடி போக வேண்டாம், நீங்க இந்த இடத்தையே பேசுங்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போனீங்கன்னா கூட்டத்துல தள்ளுமுள்ளு வரும்னு சொல்லிட்டு போலீஸ் சொல்லியிருக்கு. ஆனா இவங்க கேட்காம அந்த 50 மீட்டர் கூட்டத்தை இது பண்ணிட்டு தள்ளிட்டு போயிருக்காங்க. அதுல நிறைய தள்ளுமுள்ளுகள் நடந்திருக்கு. அப்போ இல்ல திரு பிரியன், எல்லா மாவட்டத்திலும் இது மாதிரி நடக்கல, கரூர்ல மட்டும்தான் ஸ்பெஷலா நடந்துச்சு. எல்லை வரை காவல்துறை எங்களை அழைச்சிட்டு போனாங்க, அவங்க சொன்ன இடத்துலதான் நின்னு பேசணும் அப்படின்னு சொல்றாரு.
இது எல்லா மாவட்டத்திலயும் நடக்கல அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன்வைக்கிறார். இல்ல கரூர்ல தான் உங்களுக்கு நிறைய கூட்டம் இருந்தது. கரூர்ல தான் வந்து இதுவரையும் அந்த 5 கூட்டங்கள் இல்லாத கூட்டம் கரூர்ல இருந்தது நம்ம பார்த்தோம். நம்ம வேறு பல விஷயங்களும் சொல்றாங்க. கரூரை வந்து ஒரு விர்ச்சுவல் ஷூட்டிங் ஸ்பாட்டா மாத்துறதுக்கு பார்த்தாரு விஜய்ன்ற மாதிரியான விஷயங்களும் வெளியில வந்துட்டு இருக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம சோ அதை பத்தி எல்லாம் விசாரணை கமிஷன்ல கண்டிப்பா பேசப்படும். ஆனா அவங்க போலீஸ்காரங்க கூட்டின்னு போன போது இவங்க வந்து அதை வந்து ஒரு நல்ல விஷயமா பார்த்தாங்க ஆக்சுவலா. அதனால வந்து அதை வந்து இப்போ வந்து குறை சொல்றது சரியில்லை. ஆனா சதி போன்ற விஷயங்களை வந்து ஆதவர்ஜினா சொல்றதுக்கான உரிமை அவருக்கு இருக்கு. எல்லாமே விசாரணை கமிஷன்ல வெளில வரும். அதே சமயத்துல அருணா ஜெகதீசன் தலைமையில போட்ட அந்த கமிஷனை பத்தி சுப்ரீம் கோர்ட் இதுவரையும் எதுவுமே சொல்லவே இல்லை. அந்த கமிஷன் விசாரணையை தொடருமா இல்லையான்றது இப்போ ஒரு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி சுப்ரீம் கோர்ட்டோட முடிவு எதுவும் இல்லாத இருக்கும்போது ஃபைனலா வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து அந்த கமிஷனை பத்தி வரும்னு நம்ம பொறுத்து தான் பார்க்கலாம். அந்த கமிஷன் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் போட்ட கமிஷன், அதுக்கு விசாரிக்கிறதுக்கான முழு உரிமை இங்க இருக்கு. அதை யாரும் வந்து தடை போட முடியாது என்பது என்னுடைய கருத்து. சோ உச்சநீதிமன்ற நீதிபதி மாஞ்சி நீதிபதியோட கண்காணிப்பில் நடக்கிற இந்த வழக்கு வந்து கண்டிப்பாக வந்து சிபிஐ என்கொயரியில வந்து இதுக்கு வந்து சதி போன்ற விஷயங்களை கண்டுபிடிக்கிறது தவிர இதுக்கு வேறொரு பக்கம் இருக்கு. இதுக்கு ஒரு அரசியல் பக்கம் ஒண்ணு இருக்கு. அந்த அரசியல் பக்கத்துல விஜய் அண்ட் பாஜக 2 பேருடைய அந்த நெருக்கம் அல்லது விலகல் போன்ற விஷயங்கள்லாம் வரும். அது வந்து நன்றி திருப்பிரியன், உங்களுடைய பார்வைக்கு. கரூர் சம்பவத்தில் சிபிஐ விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. அதே போல உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி தலைமையில் இந்த விசாரணையை கண்காணிக்கவும் குழு அமைத்து உத்தரவிட்டிருக்கிறது. அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸின் விழாக்கால கொண்டாட்டம். இந்த தீபாவளியை அஸ்வின்சன் இனிப்பு மற்றும் கார வகைகளை வாங்கி மகிழ்ச்சியுடன் கொண்டாடுங்கள்.